மழையே இருக்க மாட்டேங்குது, மற்ற இடத்துலலாம் மழை பெய்யுது, ஆனால் ஒருவேளை வெயிலாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி நீயும் உன் மனசு நல்லா இருக்கா, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் என்ன நல்லா தான் இருக்கேன்னு, இல்லை நியூஸ் பேப்பருக்காகன்னு. அதுக்கு என்ன பண்ண முடியும், மாமா பற்றி தெரிஞ்சே நான் போய் கேட்டேன் பார்த்தீங்கன்னா, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மீனா எல்லா தப்பையும் உன் மேலே போட்டுக்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாங்க நிஜமாக தானே, உங்கள் வீட்டை பற்றி ஏற்கனவே நீங்கள் எல்லாமே சொல்லியிருக்கீங்க எனக்கு. இருந்தாலும் மாமா கிட்ட போய் நான் பேப்பர் கேட்ட தப்பு தானே. இங்கே பாருங்கள், இந்த பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயும் எத்தனை இது நிற்கிது, நானே போய் பேப்பர் வாங்கியிருக்கலாம்ல. ஆனால் நான் போய் கேட்டது தப்பு தான். எங்கள் வீட்டில் கேட்டது உடனே கிடைக்கும், ஆனால் எங்கள் வீடு வேறு உங்கள் வீடு வேறல்ல, பழக்கவழக்கத்துக்கு ஏற்றப்படி நம்ம மாற்றிக்கிடணுன்னே. ஏன் மீனா எல்லா தப்பையும் உன் மேலேயே போடுற அப்படிங்கிறாங்க. என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நம்ம இடத்துக்கு ஏற்றப்பல மாறிக்கிட வேண்டியதானே. சாரி மீனா, என்னால் தான் உனக்கு எதுவுமே பண்ண முடியல அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் ஆகிறாரு. நெக்ஸ்ட் அவங்களை இறக்கி விட்டுட்டு வந்து வெளியில் பார்த்தா கதிரை பக்கம் கதிர் என்னடா இங்கே இருக்கண்ணே. இல்லைனே சைக்கிள் பஞ்சர் ஆச்சுன்னு, அதே எங்கே சைக்கிள் பஞ்சர் பார்ப்பாங்கன்னே தெரியல, அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கால் பண்ணி வர சொல்கிறேன்ட்டு அவருக்கு கால் பண்ணி, தம்பி சைக்கிள் பஞ்சர் இந்த இடத்துல இருக்கோம் வாங்க அப்படிங்கிறாங்க. சரிடா அவங்க பஞ்சர் ஓட்டுட்டோம், நம்ம அதுக்காக பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. டே மீனா பாவுண்டா,